ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? தமிழ் புத்தாண்டு வருது இல்லையா? ஸோ சித்திரக்கனி காலையில் எழுந்ததும் பார்க்கணுன்றதுக்காக நைட்டே அந்த வேலைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டில் போயிட்டு. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாமி முன்னாடி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எழுந்ததும் பார்த்திங்கன்னா கண்ணை திறக்காமல் நேராக பூஜை ரூம் இதை பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி வழியாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். வருஷம் வருஷம் இது எப்போயுமே நாங்கள் பண்ணுவோம். இந்த வருஷமும் முடிச்சுட்டு காலைல எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி நேராக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவுன்றதுனால டேரெக்டாக வராகி அம்மன் கோயில் தான் போயிருந்தோம். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் கிட்டக்க இருக்கும் இந்த கோயில். அப் அண்ட் டவுன் போயிட்டு சாமி கும்பிட்டு வர டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடும். ஸோ பாப்பா லீவ் நாளில் மட்டும்தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும், வராகி அம்மன் கோயிலுக்கு. ஏன்னா போயிட்டு ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு வரணும், அறக்க பறக்க போயிட்டு கும்பிட்டு வர முடியாது இல்லையா? அதுக்காக தான் எப்பயுமே இங்கே நான் ஏதாச்சும் ஒன்று வேண்டிட்டு மஞ்சள் அரைச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவேன். ஆனால் அடுத்து இந்த கோவிலுக்கு வர்றப்ப பார்த்திங்கன்னா அது எல்லாமே சரியாக போயிருக்கும். எனக்கு அது ஒன்று மட்டும்தான் இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது. போன டைம் வரப்போ ஒரு பெரிய இது வச்சுருந்தேன். கால் வலி ரொம்ப பெயினாக இருந்துச்சு, குதிங்கால் வலி, வலியே தாங்க முடியல அப்படின்ட்டுன்னு மஞ்சள் அரைச்சி கொடுத்துட்டு தான் போயிருந்தேன். இப்போ நான் வர்றப்ப பார்த்திங்கன்னா சுத்தமாக பெயினே கிடையாது. எப்படி அது சரியாக போச்சு என்னன்னு எனக்குமே தெரில. அந்தளவுக்கு க்யூர் ஆக்கி கொடுத்துட்டாங்க. இப்போயுமே இப்போ வந்திருக்கேன் இல்லையா, ஒரு முக்கியமான வேண்டுதல் தான் அந்த டைம் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன். நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அது என்னோட பெரிய 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 கோரிக்கை. இந்த டைம் அம்மன் கிட்ட வச்சாச்சு. சிறப்பான தரிசனமும் போட்டு பூஜையும் போட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சு. அந்த காலையிலேயே பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதுமாக கோயிலுக்கு போயிட்டு அன்றைய டேவே பார்த்திங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்கும். அது எனக்கு மட்டும் தானான்னு தெரியல. எனக்கு பொதுவாகவே காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனர்ஜெட்டிக்காக ஆயிடுவேன். சாமி பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படியே சாமி சிறப்பாக பார்த்து முடிச்சுட்டு அகைன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். டைம் 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இனியிலே இப்படி தான் போச்சு. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.